நாளைக்கு பட்டையில வந்து அதுல ஒரு கொஞ்சம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். நான் வேரணி. நீங்கள் சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்ன எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா எங்களோட வீட்டுதான் நிக்கிறோம். எங்க நிக்கிறோம் வீட்டுன்னு சொல்றேன். சீப்பா கிடைக்கிறா காண்றாங்க கேக்குறீங்க என்ன ஒரே வீட்டான நிக்கிறீங்க கண்டு சொல்லி என்ன செய்யறது. வெளியில போவேக்க வழி விடியோ போடலாம். மற்றபடி எங்களால என்றதை வந்து வீட்டுல கேட்க இப்படிதான் போடலாமே. நான் ஒண்ணும் செய்ய இல்லாது. சரி அதோட நாங்கள் ஊர் சுத்துற ஆக்கள் இல்ல. அதுதான் சுத்தி பார்த்து அங்க போறது இங்க போறது எங்களுக்கு சின்னாக்களோட நாங்கள் கொண்டு போயிடலாம். முக்கியமா கொண்டு போயிடலாம். மற்ற வழியில வழி கேட்டாலே அதிகமா வந்து செலவு வருது. கஷ்டம். அப்ப எங்களோட உயர்ந்த வீடியோ நாங்க போட்டு கொண்டு இருக்கிறோம். அதுவும் திரும்ப அவியலுக்கு காசை கொண்டு போகணும். தண்ணி வேணும், மங்கள மயிலோ வேணும். வெளியில போனாதான் நாங்கள் அதை இதை கேட்டு பசிக்குதுன்னு சொல்லுவேன். நாங்க குணமே அப்படித்தானே. சரியா பண்ணுங்க வீடியோ நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு வந்து ஜோவேல்ட பிறந்த நாள். திறமை நாளைக்கு அப்பாக்கு ரிகான நாளைக்கு அப்பாக்கு என்ன அப்படி வடிவா சொல்லுது. அப்ப அப்பாட பர்த்டேக்கு என்ன செய்யணும் நாங்க? நீங்க யாருக்கு தீர்த்துவீங்க? அப்பாக்கு தீர்த்துவீங்களா? வேற யாருக்கு தீர்த்துவீங்க? அம்மாக்கு தீர்த்துவீங்களா? அப்படி எல்லாம் தெரியும். ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாலே ரியானா ஜெரோமி சொல்ற விஷயம் வந்து அம்மா நாளை கேக் வெட்டுவோம். என் ஜெரோமிய வரணும் கேட்டது ஜெரோமி நாளைக்கு அப்பா பிறந்த சொல்ல அம்மா அப்பா கேக் வெட்டுறதோ நான் இல்லைன்னு சொல்ல இல்ல அம்மா வெட்டுவோம் கேக் வெட்டுவோம். ஆக்களுக்கு அந்த கேக் வெட்டுறதுனால ஒரு புழு வந்தானே நல்லா சந்தோஷம். ஜெரோமி ரிஹானாக்கு கேக் வெட்டுறது சரி. சின்ன பிள்ளைகள் கட்டாயம் கேக் வெட்டத்தான் வேணும். பர்த்டே செலிப்ரேட் பண்ணத்தான் வேணும். நாங்கள் இது சின்ன பிள்ளையா? ஆனா ஜோவில் ஒரே ஏன் இப்படி செய்வீங்க? ஆனா உண்மையாவே நான் தான் வந்து ஜோவில பிறந்தால செய்யணும்ன்ற ஒரு முடிவை எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா ஜோவிலுக்கு வந்து அதுல ஒரு கொஞ்சம் விருப்பம் இல்லை. என்ன கேக் வெட்ட போறேன்னு சொல்லி நாங்க சின்ன பிள்ளை எனக்கு கேக் வெட்ட போய்ன்னு சொல்றீங்க. வேணாம நிக்கிறார். இல்ல பரவாயில்ல வெட்டுவோம்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு கேக் வெட்டுறது இல்ல தானே. இப்ப எல்லாருமே கேக் வெட்டுறது வளர்மதானே. அதுதானே வளமதான். எனக்கு இப்படி எல்லாம் பர்த்டே எல்லாம் விருப்பம் இல்லை. அது ரொசாயினியோட விருப்பத்துக்காக நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆனா ரொசாயினி கண்டா நான் விரும்பிட்டேன். ரொசாயினி போட்டோ எல்லாம் எடுக்கணும், கேக்கு தீக்கணும். அதே மாதிரியே நான் உங்களுக்கு செய்ய போறேன். கேக் வெட்டி தீத்தி நாளைக்கு அப்படியே ஜோவேல பர்த்டேயும் நாங்க செய்யற ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கோம். அதாவது நாளைக்கு வீடியோல பாப்பீங்க. எங்களோட சில ஒரு உறவுகளோடு நாங்க வந்து சேர்ந்து நாங்க செய்ய போறோம். அப்படியே பாத்தீங்கன்னா அப்ப ஜோவேலுக்கு வந்து பர்த்டேக்கு போடுறக்கு உடுப்பும் இன்னைக்கு நாங்க எடுத்த நாங்க நாளைக்கு போடுறக்க என்ன பிள்ளை புதுச்சட்டையில போடணும். பிறந்த குழந்தைக்கு பேபி சட்டை போடணும். ஆனா ஆள் கேட்டது வந்துட்டு எனக்கு டெனிம் ஜீன்ஸ் பண்ண மாட்டேன். ஆனா வாயால கேட்கிற நான் தான் சொன்னேன் நீங்க எடுக்கிற வந்து டெனிம் ஜீன்ஸாக எடுங்கன்னு சொல்லி. அப்ப டெனிம் ஜீன்ஸ் எடுத்தது, மற்ற ஷர்ட் எடுத்தது, டிஷர்ட் வளமையா போடுறது. அப்ப ஷர்ட் எடுக்கணும்னு சொல்லி இப்ப முடலாம் வந்துருக்கு தானே அந்த பொப்கோன்லன்னு சொல்லி அப்ப அந்த ஷர்ட் எல்லாம் டெக்கி ஜோவிலுக்கு போய் எடுத்துட்டு இப்பதான் வந்தேன். நான் கடைக்கு போய் இப்பதான் வந்தது. நல்ல காலம் முன்னைக்கு உண்மையில மழையும் இல்ல. மழை இல்லாதபடியா நல்லதா போயிட்டு நாங்கள கடையிலுக்கு போயிட்டு அங்கால ட்ரெஸ்ஸுகளும் எடுத்து இந்த மரக்கறிகளும் வேண்டி மரக்கறி வந்து நாங்க இப்ப கிட்டடியில வாங்கினதுக்கும் இன்றைக்கு வாங்கினதுக்கும் வந்து மரக்கறி விலை கொஞ்சம் கூடி இருக்கு. நல்ல விலையா இருக்கு. இன்றைக்குல நான் வாங்கினா 1 கிலோ கத்திரிக்காய் வந்து 300 ரூபாய். என்ன
சொல்றீங்க 200 ரூபாய் போனது 300 ரூபாய் மேல கேரட் 300 ரூபாய் கிலோ கொஞ்சம் விரத நாட்களும் இல்லோ அதுபடியா உடமையாவே மரக்கறி கிலோ கூடுறதுதான் விற்பினம் மரக்கறி விலையும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கூடிட்டு போயிடாத மரக்கறி வாங்கி கொண்டு வந்துட்டீங்க ஓ மரக்கறி எல்லாம் வாங்கி கொண்டு வந்தாச்சு நாளைக்கு தான் வந்து கேக் வாங்கணுமே ஆனா பாவம் என்ன ருசாயனி தான் கொஞ்சம் அலைச்சல் கூட அதனால மரக்கறி கடைக்கு போய் மரக்கறி வெட்டி இங்க உடுப்படுத்து இனி நாளைக்கு கேக்குகள் வேண்ட போகணும் நீங்க நான் பைக்ல பின்னிக்கு இருக்கிறதான் வேலை அப்ப அப்படியே அன்றைக்கு பின்னேறம் போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்ப இப்ப என்ன விட சந்தோஷம் வந்து எங்கட இவாக்கு தான் சந்தோஷம் அம்மா நாளைக்கு அப்பா ஹாப்பி பர்த்டே அப்ப என்ன கிஃப்ட் அம்மா குடுக்குறது என்று சொல்லி ஆளு கேக்குது அப்ப நான் சொன்னேன் நீங்க அப்பாக்கு நாளைக்கு அப்பா கொடுக்கணும்னு சொல்ல அப்பா மட்டும் கொடுத்தா காணும் நாளைக்கு அப்பாக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க அப்ப அப்பாவுக்கு பரிசு ஒண்ணு தர மாட்டீங்களா நீங்க என்ன வண்டி தருவீங்க ஒன்றும் இல்லையா கேக் தான் தீத்தி விடுவாங்க சொல்றதான் சரி உங்களுக்கு ஒன்றும் இல்லையா கேக் தானே கண்டோ வண்டி தாங்கன்னு சொல்ல கண்டோ இல்ல தான் சாப்பிடணும் தான் சாப்பிட்டேன் இனிப்போலண்டா காணும் சரி நாங்க அப்ப அந்த வாங்கின ட்ரெஸ்ஸையும் காட்டுவோம் ஜோவிற்கு வாங்கிட்டு வந்த உடுப்பையும் காட்டுவோம் ருசாயினி மாச ஆசையா எனக்கு எடுத்து அந்த உடுப்புகள் பேரங்கோ எல்லாம் ஒரு சேர்த்தானே பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்து டெனிம் ஜீன்ஸ் எடுத்துறாங்களே அந்த டெனிம் ஜீன்ஸ் ஒன்று எடுத்தது நல்ல டெனிம் நல்ல டெனிம் நல்லா பாவிக்கும் ஆனா இந்த விலையெல்லாம் கூட நான் என்ன செய்யறது டெனிம் ஜீன்ஸ் என்றாலே விலை தானே ஆனா இதை விட இன்னும் நிறைய மாடல்கள் இருக்கு இங்க கிழிச்சு வச்சிருக்காங்க அங்க கிழிச்சு வச்சிருக்காங்க மற்ற அப்படி பொட்டி பொட்டி பாக்கெட் மாதிரி வந்துருக்கு பெரிய பெரிய பாக்கெட் சைட்ல கொஞ்சம் லூஸா போடுறது அது அப்ப அதை ஜோவிலுக்கு அது விருப்பம் இல்லையா பைஜ எடுக்க போறோம்னு சொல்லி எடுத்தது அப்ப இந்த ஜீன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அழகான ஜீன்ஸ் நல்ல ஜீன்ஸ் யாருக்கு ஜீன்ஸ் இது உங்களுடைய அப்பா அப்ப அப்படியே வந்து அதுக்கு வந்து ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்துனாங்க ஷர்ட்டும் எடுத்தது வேறங்கோ நல்லா இருக்கு ஆனா அந்த ஷர்ட் பார்க்க தெரியல தூக்கம் அவ்வளவு பாரமா கிடக்குறேன் அந்த என்ன பொக்கோன் ஷர்ட் அது பொக்கோன் ஷர்ட் நல்ல துணி நல்ல வெயிட்டா இருக்கு பாவிக்கும் நல்லா நல்லா பாவிக்கும் ஈர துணி மாதிரி நல்லா கழுவி பாவிக்கும் வளராது லேசில அப்ப இந்த ஷர்ட் தான் ஜோவேலுக்கு வந்து பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்தேன் ஜோவேல் கழுவி காய ஒரு நாள் ஆகும் போல என்னது கழுவி காயறதுக்கு ஒரு நாள் ஆகும் துணி மொத்தம் அவள துணி மொத்தம் உண்மையா பாவிக்கும் விழுறதுக்கு வேற சாட்சி இருக்காது அவ்வளவு நல்ல ஒரு அழகான ஷர்ட் நல்லா பாவிக்குது நல்லா பாவிக்கக்கூடிய துணியும் சரி அப்ப ஜோவேலுக்கு வந்து ஒரு ஷர்ட்டும் டெனிம் ஜீன்ஸும் போய் எடுத்துனாங்களே ஜோவேல் அப்ப அப்படியே பார்த்து கொண்டு இதுல வந்து இந்த ஜீன்ஸ் வந்து கொழுகி கிடந்தது அதுல ஜெரோமிக் அளவான பிளாஷா வந்து நாங்கள் போடுற மாதிரி சின்னாக்களுக்கு மிதந்தது அப்ப எனக்கு நிறைய நாள் விருப்பம் இருந்தா ஜெரோமிக்கு வந்து இப்படி எடுத்து கொடுக்கணும்டா அப்ப அதுக்கு அமையல அப்ப எனக்கு ஜோபையில கொடுப்படுக்க போகுது அது முன்னு கொழுகி கிடந்தது அப்ப நான் அப்படியே பார்த்துட்டு இதுவும் ஒன்று எடுத்துனேன் அளவா இருக்கும் ஓ அளவா இருக்கு அளவுங்க நல்லபடியா இருக்குல்ல டீ-ஷர்ட்டோட போடலாம் அப்ப ஜெரோமிக்கு முருகானாக்கு ஜீன்ஸ் எல்லாம் கடை அப்ப ஜெரோமிக்கு இதை வந்து நாங்க எடுத்தது இது 400 ரூபா போட்டேன் துணி வந்து பாவிக்கும் பெரிய ஜீன்ஸ் அக்காடையா அப்படி பெருசா இருக்கு அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா இது ஜெரோமிக்கு எடுத்தது சரி
எல்லாம் நல்ல மொத்த துணி எல்லாம் அது நல்ல மழை நேரம் எடுத்திருக்கோம். காயக்கூடிய மாதிரி இருக்கும். வெயில் தான் நான் நம்ம ஜோவேலோடு சரி அப்படியே சொன்னேன். நான் கொடுக்க போறேன்னு சொல்ல ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்லி விட்டாருடா, அந்த துணி கலரையும் சொல்லி அந்த டிசைனையும் சொல்லி எனக்கு அந்த துணியவே எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆள் எனக்கு சொல்லிட்டு ஏன்னா அதை பாத்தீங்கன்னா நான் நேற்று எடுத்துக்கொண்டு அந்த துணியோட்டு. அப்ப அதே மாதிரி நல்லா இருக்கு துணி. அதே மாதிரி எனக்கும் வந்து எடுத்துக்கொண்ட சொல்லி வேற காலம்ல. ஆனா அந்த துணியுமே பார்க்க வடிவாத்தான் இருக்கு. எனக்கு நல்ல துணி காசுக்கு ஏற்ற துணி. காசுக்கு ஏற்ற துணி. ஆனா 1200 ஒரு கவுனுக்குரிய துணி. ஆனா நாங்க தைக்கிறது தானே எங்களுக்கு அதெல்லாம் எங்களை பொறுத்த எனக்கு எல்லாம் தையல் காசே இல்லை. எனக்கு துணிக்கு மாட்டேன். அப்போதுமா மட்டும் நல்ல மாடல் எடுத்து கொண்டு வந்து தைச்சிட்டா சரியோ. அப்பதான் பார்த்த உடனே ஆள் பழமாண்டே குடும்ப கடையில் தானே போனது. எனக்கும் இதே மாதிரி வேற கலர்ல வேணும்னு சொல்லி விட்டேன். ஆள் வேலைக்கா எடுத்து கொண்டே வந்துட்டுது. அது மாதிரி அந்த படத்துல அந்த புகழ் கடையெல்லாம் அந்த துணியும் இருக்குதுன்னு புகழ் கடை தான் வந்து அந்த துணி இந்த துணி வந்து 1200 போட்டது. இதுல என்ன சொல்லுங்க அப்படின்னா நூல் ஒர்க் இருக்கு. மற்றது வந்து அந்த படமா வரைஞ்சுதான் வந்து முதல்ல எல்லாம் வந்தது. இதுல நூல் அது வந்து அழிச்சு போயிடும். நீங்க வச்சிருந்தீங்க பாருங்க, இது வந்து நல்ல படம் தான். மற்ற வந்து எல்லாம் பிளேனா தான் இருக்கு. ஆனா இந்த ஒர்க் வந்து அப்படியே இருக்கும், கலராது. இதே மாதிரி இன்னொரு டிசைன்ல வந்து சொன்னா அது வந்து அதை பெயிண்ட் பண்ணின மாதிரி அதை நாங்க தண்ணிக்க கொடுத்து வைக்க கொஞ்ச நேரம் எடுபட்டுரும். அப்படி உறிஞ்சு கொண்டு வரும், மங்கி உறிஞ்சு கொண்டு வரும். ஆனா இது நான் எடுத்தாக்கான காரணம் வந்து இது அப்படியே இருக்கு. ஒன்றும் கலராது துவைச்சாலும் அப்படியே இருக்கு. நூல் ஒர்க் கை ஒர்க் பண்ணி இருக்கேன். அதோட வடிவா இருக்கேன் நான் முன்னுக்கு. ஏன்னா அந்த முன் டிசைன் வந்து பாருங்க. மற்ற இது வந்து பின்னுக்கு வரும், பின்களத்துக்கு. அது வந்து அப்படியே பிளேனா வரும். அப்ப இது வந்து எடுத்ததே நான் கிறிஸ்மஸ் தைக்க போடுறேன். அப்படி விளையாட்டு அக்கா இதுக்கெல்லாம் கிறிஸ்மஸுக்கு நான் பொறுமையா வச்சு கூட முடியாது. இதுக்கு விலை வந்து ஆனா இந்த விலை வந்து 1500 அடிச்சு கிடாக்கு. ஆனா அவர் 1200 தந்தவர் போட்டு. நீங்க வளமையா எடுக்கிற நீங்க வளமையா போய் எடுக்கிற நாங்க துணிகள் அந்த கடையில கொடுக்குற துணி வாரது. அப்ப போய் எடுத்து நாங்க இது நல்ல கலர். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த பர்பிள் கலர், மற்றது கருப்பு, மற்ற டார்க் நீலம், மற்ற பச்சை, ஒரு 5-6 கலர் கிட்ட இருந்தது. அதுலயே 2-3 கலர் கிட்ட போயிட்டு நீங்க பார்த்ததுல போட்டுக்கோ போயிட்டு. அப்ப இதுவும் நல்ல துணியும் நல்ல மெட்டீரியல் துணி தானே. நல்ல துவைச்சு பாவிக்கலாம். வீட்டுக்கு தான் இது நாங்க போட போறோம். அவ்வளவு தொக்கை இருக்காது. இதுல டொப் தைக்கலாதோ? டொப் தைக்கலாம். நான் முன்னுக்கு அந்த ஒர்க் பண்ணபடியா தைக்கலாம். டொப்பும் ரெடிமேட் டொப் மாதிரி இருக்கும். நூல் ஒர்க் கிடையாது. சில பேர் வந்து விரும்பாதாட்டு வந்து டொப்பா வாங்கி போட்டு போடலாம். நம்ம கழுத்த பக்கம் தான் இரண்டா போடலாம். டொப் வந்து இப்படித்தானே வருது. முன்னுக்கு அப்படியே ஒர்க் வந்து ரெடிமேட் தான் வருது. அப்ப இது நாங்க டொப்பா வந்து போடலாம். இது நான் வந்து பச்சை எடுத்துனா இது கவுன் தான் தச்சுனா கவுனுக்கும் நல்ல வடிவா இருந்தது. அந்த வடிவை பார்த்துட்டு தான் இந்த கவுனே எனக்கு போய் கையில காட்டு விட்டுட்டா. இதே மாதிரியே வேற கலர் எடுத்து கொண்டு. அப்ப நான் பார்த்தேன் அக்கா இந்த கலர் இல்ல, அப்ப இதுல எடுப்பாங்கன்னு சொல்லி அக்கா இந்த கலர்ல வந்து எடுத்து கொண்டு வந்தாங்க. எனக்கா நாளைக்கு தச்சு போடுறோம். நாளைக்கு தச்சு போடலாம். டைம் இல்லையில பாவம் தானே. நான் இருக்கிற சட்டையோட பழசா போடுவோம். பழசா இது நம்புறது நாங்கள் பழசா போடுறதுக்கு. இன்றைக்கு எனக்கு துணி ஏற்கனவே எடுத்த துணி கண்ணா டக்குன்னு சொல்லி அந்த துணி தச்சு தர சொல்லி தான் சமைக்கிறேன்னு சொல்லி முழு வேலையை வாழ்த்தா பார்த்தது. என்னை தைக்க விட்டவா நைசா என்னண்டா அப்பதான் தைப்பன்னு சொல்லி. அப்ப சரி கண்ணால போய் மாட்டி விட்டியல அது வெளியில போயிட்டு வந்த உடனே சமயம் கூட விட்டுட்டீங்கல்ல. என்ன தைக்கிறேன்னு சொன்னா ஒரு வேலையை பார்க்கத்தானே வேணுமே. எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. கூட சமைக்கப்படுறது எனக்கு சட்டை வந்திருக்காரு. நாளைக்கு நான் போட்டிருக்கேன் போட்டே இல்லாது. அதுபடியால இன்னைக்கு நான் சமைக்க மாட்டோம். பிறந்த நாள் வந்து உங்களுக்கு யார் புது உடுப்பு போடுறது அதான் யோசிக்கிறேன். பிறந்த நாள் யாருக்கோ யார் புது உடுப்பு போடுறாங்க. பிறந்த நாள் நாளைக்கு பட்டைய கிளப்ப அதாவது வளமதானே. இப்ப வேற யாருக்கும் பிறந்த நாள் செய்யறதுனால நீங்க புது உடுப்பு தான் எடுக்கிறது. அதுங்களை பழகிட்டேனே பழகி
எங்களுக்கு போடாட்டி ஒரு ஆந்திரமே இருக்கும் பழக்கத்துக்கு வந்துட்டு. சரி, அப்ப அப்படியே வந்து ஜோவன் பிறந்தநாளுக்குரிய ஒரு கோலம் எடுத்து நாளைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இன்றைக்கு நாங்க வாங்கிட்டு வந்தாச்சு. ஜோவன் அப்ப பிறந்த நாள் நாளைக்கு பட்டைய கிளப்ப போறீங்க. வித்தியாசமா செய்வோம் நாங்க போட்டிருக்கோம். நாளைக்கு நீங்க வீடியோல நீங்க பாக்கலாமே. எனக்கு விருப்பம் இல்ல, நான் உண்மையில விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் ஹீரோவா இருக்கணும். எங்களுக்கு நாங்கள் முதல் ஹீரோவா இருக்கணும். எங்களை எப்பவுமே நாங்கள் உயர்த்தி வச்சிருக்கோம், நேசிக்கணும் நாங்களும். அப்ப அந்த வகையில அப்ப நாளைக்கு ரோசாயனிட முயற்சியால பிறந்த நாள் செலிப்ரேட் நடக்க போகுது. மிகவும் பிரம்மாண்டமான முறையில முறையில நாங்க வந்து அதை வந்து செய்யறதா ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். உண்மைதான், என்ன பெருசா செய்யணும் அவசியம் இல்ல. சும்மா நாங்கள் எங்களுக்குள்ளே சந்தோஷம் தங்களுக்குள்ளே சொல்லி சமைச்சு ஒரு ஹாப்பியா சாப்பிடுறதே ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அது உங்களுக்கு என்ன மாதிரி பல்லெல்லாம் விளைஞ்சிட்டோம். நாளை பல்லு கொழுக்கட்டையும் அவிச்சு கொட்டி விட நாளைக்கு வெள்ள நெட் எல்லாம் பண்ணுறோம். கடாயில விட்டுறது அதுதானே கூட வாங்கணும். வெள்ள நெட் வாங்க வெள்ள அச்சுக்குட்டி நீங்க விட்ட போறீங்க. நாளைக்கு அப்பாக்கு என்னம்மா? ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. சரி, ஆளுக்கு துணியில வந்து சரியான கவனம். புதுசு தானே, 2 நாளைக்கு தான் அந்த ஆட்டம் கொழுகு போட்டு போய் கிடக்கும். அம்மா சொல்லுவா, அந்த உடுப்பு எடுத்து அந்த 2 நாளைக்கு தான் கூட கவனம். அதுக்கு பிறகு அங்க எங்க தோம்பி கொண்டு இருக்கும். அதை பத்தி கவனம் எடுக்கிறதே நான் அப்படி இல்லை. உண்மையாவே நான் வந்து உடுப்புல வந்து சரியான கவனம் வந்து எவ்வளவு நாள் எடுத்தாலும் அந்த உடுப்பை வந்து வடிவா வச்சிருப்பேன். ஆனா அக்கா கொஞ்சம் கவனம் குறைவே. அக்கா வந்து அடிக்கடி யூஸ் பண்றது கூட அப்படி சொல்லிடுவா. அதனால எனக்கு பழகாது கூட ரொசாயனி தலைக்கு வெளிக்கிறாரே ரொசாயனி போடுறேன். நான் அடிக்கடி வெளிக்கிட்டுறா வரையாது எனக்கு கொடுப்படாது கூட விலைக்கு. சரி, ஆள் அடிக்கடி அப்படி மீட்டிங்களுக்கு போறது, வெளி மாவட்டங்கள் மீட்டிங்கள் மாதத்துல எக்கச்சக்கமான மீட்டிங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய. சரி, அப்ப உண்மையிலே இன்றைக்கு நாளை என் பர்த்டேக்கு இன்றைக்கு எங்களுக்கு எனக்கும் உடுப்பு எல்லாம் எடுத்து தந்தது, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாமான் எல்லாம் வேண்டினது உண்மையில அது இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் நான் சொன்னேனே, எப்படித்தான் இருந்தாலும் எங்களை நாங்கள் முதல்ல ஹீரோவா வச்சு காட்டணும். வேணா எங்களுக்கு நாங்கள் ஹீரோவா இருக்கணும் எப்பவுமே. அப்ப அந்த வகையில ஹீரோவா இருக்கணும். சரி, அப்ப நாங்கள் இதோட எங்களோட வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம். இது ஒரு சின்ன பதிவு ஒன்று போட்டிருந்தேன். நாங்க எங்களோட வீடியோ பாக்குறீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம். பாய்.